நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து மிஸ்டர் முதல்வர் நீங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறது இருக்கட்டும். நான் வந்து டிஎம்கே காரன் கிடையாது. நான் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாளர் கிடையாது. ஆனால் அ விஜய் முதல்வரை பற்றி அப்படி கேட்கதற்கு முன்னால, விஜய் தானா த விஜய இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா? அவரு வந்து இதுக்கு ஒரு தீர்வு யோசிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். எதையுமே தீர்வு பத்தி யோசிக்காமயே கம்யூனிஸ்ட்காரங்க மாரி போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு அராஜக மனப்பான்மை நான் பார்க்கிறேன். அதனால விஜய் வந்து பரந்தூர் விஷயத்துல கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா நல்லா இருக்கும். விஜயே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு வேண்டியதை அவர் ஒரு குரலாக இருந்து மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த அளவுக்கெல்லாம் அவருக்கு திறமை இருக்கான்னு நீங்க என்ன கேட்காதீங்க. அவ்வளவுக்கெல்லாம் அவருக்கு திறமை கிடையாது. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக புரிஞ்சுக்கிற தன்மை அவருக்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே வந்து ரெட்டாரிக்கலா தான் இருக்கு. மதவாத கட்சி அப்படிம்பாரு, பாசிசம் அப்படிம்பாரு, அப்புறம் பாயசம் அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஏதோ சொல்லின்னு போறாரே தவிர, எந்த ஒரு அ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் பத்தியோ அல்லது டாஸ்மாக் பத்தியோ கூட அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.